வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி. இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது நம்ம ரெகுலரா அந்த வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் போட முடியும், டேஸ்ட் எப்படி எப்படி இருக்குன்றது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது 200 கிராம் பேக்கெட்டு. பத்தலைனா இன்னொரு பேக்கெட் இருக்கு, அதுவும் போட்டுக்கலாம். இதுல தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இது எந்த அளவு பதம்ன்றது நமக்கு தெரியல. டிவியை பார்த்து தான் நானே பார்த்தேன். அந்த கடலை மாவு எல்லாம் இருக்கிறதுனால தண்ணி ஊற்றினோடனே அங்கங்கே போய் கட்டி ஆயிடும். அது உடைச்சி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மிளகாவும் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சின்ன பீஸா போட்டு பார்த்துப்போம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு பார்த்தாங்க, கொஞ்சம் புரியுது. அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி போடலாம். பஜ்ஜினாலே வாழைக்காய் தானே. ஓகே, வாழைக்காய் பஜ்ஜி வந்துச்சு. அடுத்து மிளகா பஜ்ஜி போடுவோம். வாழைக்காய் பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ஒன்று போட்டு பார்த்துட்டோம். எல்லாமே நல்லா வந்துச்சு. இதுக்கப்புறம் கடகடன்னு கொஞ்சம் போட்டுருவோம். இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்குது, அது பார்ப்போம். டக்கு டக்குன்னு போட்டுருவோம். ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜி, ஒரு மிளகா பஜ்ஜி, ஒரு வாழைக்காய் பஜ்ஜி, திரும்ப ரிப்பீட்டு. பாருங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட ஃபேவரட் பிரெட் பஜ்ஜி. என்னோட ஃபேவரட்டுங்க பிரெட் பஜ்ஜி. பிரெட் பஜ்ஜி எங்க பார்த்தாலும் வாங்கிடுவேன். வீட்டில் செய்யணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனியன் பஜ்ஜி. இப்போ அடுத்து டைரெக்டாக சிப்ஸில் போட்டு பார்க்கலாங்க. இது ரொம்ப நாள் ஆசை. பொட்டேட்டோ சிப்ஸு. பொட்டேட்டோ சிப்ஸே சூப்பராக இருக்கும். அதில் பஜ்ஜி போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குதுங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதில் பஜ்ஜி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். நல்லா தின்னாக இருக்கும். பொரிச்சதுக்கப்புறம் நல்லா இன்னும் நல்லா தின்னாக இருக்கும். அதில் இப்போ சால்ட்டு, காரம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் போட்டிருக்கேன். உண்மையிலே வேறு லெவலில் தாங்க இருக்குது. சாண்ட்விச் பஜ்ஜி போடுவேன். சாண்ட்விச் பஜ்ஜி பார்ப்போம். எல்லாத்தையும் போட்டு தான் பார்ப்போம். மக்களே, நம்ம பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கஸ்டமைஸ்டு பஜ்ஜி இப்போ போட்டுட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பஜ்ஜி. இந்த மிளகா, ஆனியனு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுட்டு இருக்கோம். மக்களே பார்த்துங்க, சாண்ட்விச் பஜ்ஜி, அதாவது பிரெட்டு, ஆனியனு, பொட்டேட்டோ இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக மிளகா கஸ்டமைஸ் பஜ்ஜி. ஸோ மக்களே, ஈவினிங் டைமில் இது பண்ணதுனால எதுவுமே இந்த தட்டிலே வைக்க விடலை. எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்களும் இது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஸ்டமைஸ்டு பஜ்ஜி. பாய்.